என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிவது இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம். அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. இனிமேல் எதற்காகவும் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது. எல்லாம் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள். அதை நீ மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு. இது உனக்காக பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்காக வாழ்க்கையை நான் பிரகாசமாக ஆக்குவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி என் துவாரகாவில் உள்ளது. ஒருமுறை என்னை வந்து வணங்கி வா. பிறகு உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நிலை மாறும். நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டு இருந்தேன். எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேத்தியம் ஊட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதால் நான் உன் அருகிலேயே இருப்பதை நீ அறிந்திருக்கின்றாய். எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீயோ அப்பாவை காணவில்லையே, தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய். அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளுவேன். என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி. உன் சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை என்னால் உணர முடியவில்லை. உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட. மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கிறாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட. உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய். ஆனால் அது வழியை தருவதல்ல. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்குள் நிகழ்கிறது. நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் தங்கமே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும். ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்து இருக்கிறது. உன் அன்பு உண்மையானது. அதில் நீ ஏன் குழம்புகிறாய்? ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.